ஆண்டுகளாக அவர்களுக்கு மத்தியிலே சண்டைகள் மூண்டு கொண்டே இருந்தன. மக்காவில் வாழ்ந்த மக்களுக்குள்ளேயும் பல சண்டைகள் நடந்திருக்கின்றன. மதினாவில் வாழ்ந்த மக்களிடத்திலேயும் சண்டைகள் நடந்து கொண்டிருந்தன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏகத்துவ பிரச்சாரத்தை சொன்னபோது கடும் எதிர்ப்புகளை சந்தித்தார்கள். அந்த எதிர்ப்புகளை பார்த்து அவர்கள் மனம் மாறிவிடாமல் உறுதியாக இந்த கொள்கையை சொன்னதன் விளைவாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இஸ்லாத்தை ஏற்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டது. மக்காவிலே வாழ்ந்த மக்கள் சிலர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அக்கம் பக்கத்தில் இருந்து கூட சில பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கின்றார்கள். இவர்களுக்கு மத்தியிலே ஒரு சகோதரத்துவத்தை நபி அவர்கள் ஏற்படுத்தினார்கள். சகோதரத்துவம் என்றால் என்ன என்பதையும் நம்முடைய சமுதாயத்துக்கு நாம் விளக்க வேண்டி இருக்கின்றது. சகோதரத்துவம் என்றால் என்ன? ரெண்டு பேர் சேர்ந்தாச்சுன்னா சகோதரத்துவம் ஆயிருமா? இப்போ ஒரு வீட்டிலே கொள்ளையடிப்பதற்காக வேண்டி 3 பேர் ஒன்றாக சேர்ந்து தோளிலே கை போட்டுக் கொண்டு ஒரு சாப்பாடு வாங்கி ஒரு தட்டில் 3 பேரும் சாப்பிட்டு கொண்டு அந்த வீட்டை கொள்ளையடிப்பதற்காக திட்டம் போட்டு கொள்ளையடிச்சான்னு சொன்னா இதை சகோதரத்துவம் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியுமா? இல்லை. சகோதரத்துவம் என்று நாம் எப்படி சொல்கிறோம்? அந்த வார்த்தைக்குரிய இலக்கணம் என்ன என்று சொன்னால் இறைவனுக்கான நேசமாக அது இருக்க வேண்டும். நாம் யாரை நேசிப்பதாக இருந்தாலும் அந்த நேசம் எந்த அடிப்படையில் கட்டமைக்கப்பட வேண்டும் என்றால் இறைவனுக்காக நாம் நேசிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் கட்டமைக்கப்பட வேண்டும். இது இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான செய்தி. அரிசியுடைய நிழலை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஹதீஸை கேள்விப்பட்டிருப்போம். மறுமை நாள்ல 7 சாராருக்கு அல்லாஹ் தன்னுடைய அரிசை கொண்டு நிழல் கொடுப்பான். சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லுஹு. மறுமை நாளில் எந்த நிழலும் இல்லாத ஒரு நேரத்தில் சூரியன் மனிதனுடைய தலைக்கு பக்கத்திலே கொண்டு வந்து நிறுத்தப்படும். கடுமையான வெப்பத்திலே மனிதர்கள் வாட்டி வதைக்கப்படுவார்கள். அத்தகைய ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் தன்னுடைய பிரம்மாண்டமான அரிசை கொண்டு அல்லாஹ் 7 சாராருக்கு நிழல் கொடுப்பான். நிறைய செய்திகள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுல ஒரு சாரார் யார்? நேரம் இல்லை. தலைப்பை ஒட்டிய விஷயம் என்ன இருக்குன்னா அதிலே வருகின்றது ரஜுலானி தஹாப்பா ஃபில்லாஹி இஜ்தமஆ அலைஹி வதஃபர்ரகா அலைஹி. அற்புதமான வார்த்தைகள் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். இறைவனுக்காக வேண்டிய இணைந்து இறைவனுக்காக வேண்டிய பிரிந்த 2 மனிதர்கள் அவர்கள் அந்த அரிசிக்கு கீழே நிழலிலே இருப்பார்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். இங்கே 2 விஷயம் சொல்லப்படுது. இறைவனுக்காக வேண்டிய இணைதல் என்ற ஒன்றும் இருக்கிறது, இறைவனுக்காக வேண்டிய பிரிதல் என்ற ஒன்றும் இருக்கிறது. இறைவனுக்காக இணைதல் என்றால் என்ன? ஒருவர் மார்க்க விஷயத்திற்கு உட்பட்டு நடந்தால், இறையச்சம் மிகுந்த காரியங்களை செய்தால், இஸ்லாத்திற்கு உகந்த செயல்களை செய்தால் நம்ம அவங்களோடு நெருங்கி இருக்கலாம், உறவை பேணலாம், சகோதரத்துவத்தை நாம் அமைத்துக் கொள்ளலாம், அதுக்கு உதவி செய்யலாம். இது ஒரு அடிப்படை. மார்க்கத்திற்கு முரணாக, இஸ்லாத்திற்கு முரணாக ஒருவர் போறாருன்னு சொன்னா அங்கே போய் சகோதரத்துவம்னு உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. ஏன்னா இந்த புரிதல்ல இன்னைக்கு பல பேர்ட்ட பிரச்சனை இருப்பதை பார்க்கின்றோம். இன்னொரு நபிமொழியை பாருங்கள். சஹீஹ் புகாரியிலே கிதாபுல் ஈமான் இறை நம்பிக்கை பற்றிய பாடத்திலே புகாரி அவங்க ஒரு செய்தியை பதிவு செய்கின்றார்கள். ஹலாவத்துன் மன் குன்ன ஃபீஹி ஹலாவத்தல் ஈமான். யாருடைய உள்ளத்திலே 3 தன்மைகள் இருக்கின்றனவோ அவர்கள் ஈமானின் சுவையை சுவைத்து விடுகின்றார்கள். ஈமானுக்கென்று ஒரு சுவை இருக்கின்றது. இனிப்பா காரமா என்று கேட்கக்கூடாது. அது ஒரு ஆன்மாவால் உள்ளத்தால் உணரப்படக்கூடிய ஒரு சுவை. அந்த சுவை யாருக்கு கிடைக்கும் என்று 3 விஷயங்கள் வருது. அதாவது நம்முடைய தலைப்பை ஒட்டிய விஷயம் என்ன வருதுன்னா ஐ யுஹிப்பல் மர்அ லா யுஹிப்புஹு இல்லா லில்லாஹ். ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை நேசிப்பார். அந்த நேசம் எதற்காக வேண்டி இருக்கும்? இறைவனுக்காக இருக்கும். நாம் ஒருவரை இறைவனுக்காக வேண்டி நம்ம நேசிக்கிறோம் என்று சொன்னால்
அது ஈமானுடைய ஒரு சுவையை சுவைத்த ஒரு நிலைக்கு நம்மை கொண்டு வந்துவிடும், நன்மையான விஷயமா அமையும் என்பதைத்தான் மார்க்கம் நமக்கு வழிகாட்டி இருக்கின்றது. எனவே சகோதரத்துவம் என்று சொல்லும் போது இறைவனுக்காக வேண்டி நேசிப்பதுதான் உண்மையான சகோதரத்துவமாக இருக்க முடியும். இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்டாக்கிய சகோதரத்துவம் என்பது இப்படிப்பட்ட சகோதரத்துவமாகத்தான் இருந்தது. மூமின்கள் எப்படி இருக்க வேண்டும் அதற்கும் இஸ்லாம் நமக்கு பாடம் நடத்துகின்றது. மூமின்கள் என்றால் யார்? இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன், மூமின்கள் அனைவரும் யார் என்று சொன்னா அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் உற்ற நண்பர்கள் ஆவார்கள், உற்ற தோழர்கள் ஆவார்கள். திருமறை குர்ஆன் சொல்கின்றது. அதே போன்று நபி அவர்கள் சொன்னார்கள், அல் முஸ்லிமு லில் முஸ்லிமி கல் புன்யான். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு எப்படி இருப்பான் என்று சொன்னால் கட்டிடத்தை போல இருப்பான். யஷுத்து பஅலுஹு பஅலா, அந்த கட்டிடத்தினுடைய ஒரு பகுதி இன்னொரு பகுதியை வலுப்படுத்துகின்றது. ஒரு கட்டிடம் இருக்குன்னு வைங்களேன், பல செங்கற்களுடைய தொகுப்பு தானே ஒரு கட்டிடம். கட்டிடத்தை முழுசா வாங்கி நம்ம இங்க வச்சிருக்கிறோம். பல செங்கலை அடுக்கி அதுக்கடியில் கலவையை போட்டு தானே நிப்பாட்டி வைத்திருக்கின்றோம். பல செங்கற்கள் சேர்ந்து எப்படி ஒரு கட்டிடமாக கட்டமைக்கப்படுகின்றதோ, இஸ்லாமிய சமுதாயம் என்பது முஸ்லிம்களுடைய கட்டமைப்பு தான் என்பதை அழகாக நபியர்கள் நமக்கு விளக்குறாங்க. ஒரு மூமின் அப்படி இருக்கணும். இந்த கருத்தை சொல்லக்கூடிய ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரனாவான். அல் முஸ்லிமு அகுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரனாவான். இதை பற்றிய நிறைய பல தகவல்களை வரலாறுகளில் நம்ம பார்க்கிறோம். இதை நம்ம கவனத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டமைத்த சகோதரத்துவம் என்பது இறைவன் சொன்ன இந்த இலக்கணங்களுக்கு உட்பட்டதாக இருந்தது. அதான் கவனிக்கணும். சும்மா சகோதரத்துவம்னா யாரை பத்தினாலும் பேசலாம், எந்த கூட்டமைப்பையும் உருவாக்கலாம், 19 பேரை சேர்த்து வச்சுக்கலாம், அதல்ல. அந்த சகோதரத்துவம் எப்படி இருக்க வேண்டும்னா அதுல ஒரு நாணயம் இருக்கணும், அதுல ஒரு குவாலிட்டி இருக்க வேண்டும். நபி அவர்கள் கட்டமைத்த அந்த சகோதரத்துவத்திலே அது நிறைவாக இருந்ததை பார்க்கின்றோம். அன்சாரிகளுடைய வாழ்க்கையை நம்ம உதாரணத்துக்கு எடுப்போமே. அன்சாரிகள் எப்படி இருந்தார்கள்? அவுஸ் ஹஸ்ரஜ் என்று 2 கோத்திரத்தாராக இருந்தார்கள். இவர்களுக்கு மத்தியிலே பலவிதமான சண்டைகள் நடைபெற்றிருக்கிறது. 2 பேரும் அன்சாரிகள் யாருன்னா மதீனாவிலே வாழ்ந்த மக்கள். மக்காவிலே வாழ்ந்த முஸ்லிம்களுக்கு முஹாஜிர் என்று சொல்லப்படும். மதீனாவிலே யஸ்ரிப் என்று அதுக்கு இன்னொரு பெயரும் உண்டு, யஸ்ரிப் வாசிகள் சொல்லுவாங்க. மதீனாவிலே வாழ்ந்த முஸ்லிம்களுக்கு அன்சாரிகள் என்று சொல்லப்படும். இந்த அன்சாரிகளிலே அவுஸ் ஹஸ்ரஜ் என்று 2 கூட்டத்தார் இருந்தார்கள். இந்த 2 கூட்டத்தாருக்கு இடையிலே பலவிதமான சண்டைகள்லாம் நடக்குது. அதுல பல உயிர் சேதங்கள்லாம் ஏற்படுகிறது. இந்த மாதிரி உயிர் சேதங்களை கண்ட அந்த சமுதாயம் மன அமைதிக்காக வேண்டி ஹஜ்ஜுக்கு வருகின்றார்கள். ஹஜ் என்பது மக்கால தான் இருக்கு, காபத்துல்லாவை நோக்கி வர்றாங்க. இந்த ஹஜ் என்பது இப்ராஹிம் நபியினுடைய காலத்தில் எடுத்து தொன்று தொட்டு நடக்கக்கூடிய ஒரு வணக்க முறையாக இருந்தது. ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடியும் ஹஜ் நடைமுறையில் இருந்தது. அப்ப அந்த மக்கள் மதீனாவிலே இருந்த அந்த அவுஸ் ஹஸ்ரஜ் கோத்திரத்தார் மன அமைதிக்காக ஹஜ்ஜுக்கு வருகின்றார்கள். ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய நேரத்தில் தான் நபிகளாருக்கும் அந்த மதீனாவாசிகளுக்கும் ஒரு சந்திப்பு ஏற்படுகிறது. அந்த சந்திப்பிலே நிறைய நல்ல இஸ்லாமிய கருத்துக்களை நபி அவர்கள் அந்த மக்களுக்கு போதிக்கின்றார்கள். போதித்தால் அதில் சில மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். மதீனாவிலே வாழ்ந்த முஸ்லிம்கள் இருக்கின்றார்களே, ரொம்ப தங்கமான மனிதர்கள். இன்றைக்கும் நீங்கள் பார்க்கலாம். நபிகளாருடைய காலம் என்பது வேறு. நம்ம அந்த அன்சாரிகளோடு இன்னைக்கு ஒப்பிட்டு பார்க்க முடியாது என்று வைத்துக் கொள்ளலாமே தவிர, இன்றும் நீங்கள் பார்த்தால் மக்காவிலே இருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய நிலை வேறு, மதீனாவிலே வாழக்கூடிய முஸ்லிம்களுடைய நிலை வேறு. ஒரு இஃப்தார் டயத்துக்கு நீங்க போனீங்கன்னு வைங்க, உங்களை தூக்கிட்டு போயிடுவாங்க. நீங்க நிறைய வீடியோக்களை கூட நீங்க சமூக வலைதளங்கள்ல பார்க்கலாம். அப்படி நம்மோடு இணக்கமாக பழகக்கூடிய நல்ல உள்ளம் பல ஆண்டுகளாகவே இஸ்லாத்தை அங்கு அவங்க பிரச்சாரம் ஆரம்பிக்கிறார்கள். இந்த பிரச்சாரத்தை கேட்டு சில மக்கள் முஸ்லீமாக மாறிவிட்டார்கள். அடுத்த ஆண்டு ஹிஜ்ரி நபித்துவம் பெற்று 12ஆம் ஆண்டிலே நபித்துவம் பெற்ற 11 முதல் சந்திப்பு நடக்கிறது. நபித்துவம் பெற்ற ஆண்டிலே அந்த மக்கள்
ஒரு கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் அதிகமான மக்கள் வந்து விட்டால் அவங்க ரசூல்லாவை பார்க்கிறதுக்கு வர்றாங்க. அக்கபா என்ற இடத்திலே அந்த சந்திப்பு நடக்கின்றது. சந்திப்பு நடக்கும்போது நபிகளாருக்கும் அந்த மக்களுக்கும் இடையிலே ஒரு ஒப்பந்தம், உடன்படிக்கை ஏற்படுகிறது. ரொம்ப முக்கியமான ஒரு வரலாற்றிலே கவனிக்க வேண்டிய ஒரு சம்பவம் இது. இதுக்கு தான் முதலாம் அக்கபா உடன்படிக்கைன்னு சொல்லுவாங்க. அதுல ரசூலுல்லாஹ்விடத்தில் அவங்க வந்து ஒப்பந்தம் செய்கின்றார்கள். நாங்கள் திருட மாட்டோம், நாங்கள் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்க மாட்டோம், இந்த மாதிரி சில ஷரத்துக்களை எல்லாம் சொல்லி ரசூலுல்லாஹ்விடத்திலே அவங்க உறுதிமொழி எடுத்து விட்டு போகின்றார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க அப்படின்னா, முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தவர், இவரை மக்காவிலே இருந்து மதீனாவிற்கு அனுப்பி வைக்கின்றார்கள். எதற்காக? அந்த மக்களுக்கு பிரச்சாரம் செய்வதற்காக, குறிப்பாக குர்ஆனுடைய வசனங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக முஸாப் இப்னு உமைர் அனுப்பி வைக்கிறாங்க. அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் அவர்கள் எல்லாம் அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப இவர்கள்லாம் போய் அந்த மக்களுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுக்கின்றார்கள். கற்றுக் கொடுத்தால் மதீனாவிலே நிறைய மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை உருவாகிறது. இந்த நிலையில தான் அடுத்த ஆண்டு நிறைய மக்கள் மதீனாவிலே இருந்து புறப்பட்டு ரசூலுல்லாஹ் நபித்துவம் பெற்ற அந்த 13வது ஆண்டில வருகின்றார்கள். அங்கேதான் 2வது உடன்படிக்கை ஏற்படுகிறது. இதுல ஒரு எல்லா ஏற்பாடும் ஆயிடுச்சு. இந்த உடன்படிக்கை ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு இடம் இது. அதாவது அவங்க வரும்போதே அவர்கள் பேசிக் கொள்கின்றார்கள். என்ன பேசிக் கொள்கின்றார்கள்? ரசூலுல்லாஹ்வுடைய நிலை இப்போது பாதுகாப்பு இல்லாத நிலையாக இருக்கின்றது. மலை பாதைகளிலே அவர்கள் ஓடி திரிந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த மக்களை பார்த்து அவர்கள் அச்சமான நிலையிலே இருக்கின்றார்கள். எவ்வளவு நாளைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் நம்ம இப்படி விட்டு வைக்கிறது, நம்ம ரசூலுல்லாஹ்வை கூடவே கூட்டிட்டு போயிருவோம் என்ற மனநிலையிலே தான் அன்சாரிகள் அங்கிருந்து புறப்பட்டு மக்காவை வந்து அடைந்திருக்கின்றார்கள். அப்ப என்ன ஆகுதுன்னு சொன்னா, இது முக்கியமான சகோதரத்துவம் சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி. அப்ப சந்திப்பதற்கான நேரம் குறிக்கப்படுகிறது. இந்த நாளில் ஹஜ் எல்லாம் முடிந்து இந்த நாளிலே இந்த இடத்திலே நம்ம சந்திக்கலாம் என்று ரகசியமாக பேசிவிட்டார்கள். இரவு நேரம், நடுநிசி என்று சொல்வார்களே, அப்பதான் ஒரு பாதுகாப்பா இருக்கும், யாரும் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவ்வளவு சிக்கலான ஒரு காலகட்டம், அது ரொம்ப சென்சிட்டிவா இருந்த ஒரு நேரம். அந்த நேரத்திலே அந்த சந்திப்பு நடக்கிறது. அன்சாரிகளுக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கும் இடையிலே ஒரு சந்திப்பு நடக்கிறது. ரசூலுல்லாஹ்வோடு கூட வந்தது யாருன்னு சொன்னா, அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தந்தையாக இருந்த அப்பாஸ் அவங்க கூட இருந்தார்கள். ஆனா அவர் அப்ப இஸ்லாத்தை ஏத்துக்கறல. என்றாலும் ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு வெல்விஷரா இருந்தார், நலம் நாடியாக இருந்தார். இவரை எப்படியாவது பாதுகாத்தணும், அடிச்சு இவரை பாதுகாக்க வேண்டும் என்கிற அந்த சிந்தனை அவருக்கு இருந்தது. ஏன்னா அபு தாலிப் இருக்கிற வரைக்கும் அவர் ரசூலுல்லாஹ்வுக்கு அபு தாலிப் இருக்கிற வரைக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு பாதுகாப்பாக இருந்தது. அவருடைய மரணத்திற்கு பிறகு ரசூலுல்லாஹ்வின் மீதே கை வைக்க ஆரம்பித்து விட்டார்கள் அந்த குறைஷிகள், காபிர்கள். அப்ப இவரை எப்படியாவது ஒரு சேஃப்டி பண்ணிடணும் என்ற அக்கறை யாருக்கு இருந்தது? அப்பாஸ் அவர்களுக்கு இருந்தது. இத்தனைக்கும் அவர் அப்போது இஸ்லாத்தை ஏற்றிருக்கவும் இல்லை. அவர் தான் வந்து அன்சாரிகள்கிட்ட பேசுகிறார். எஸ்ரிபு வாசிகளே, இந்த இருக்கிறார், இவரை வந்து பலவிதமான நெருக்கடிக்கு உள்ளாக்குகின்றார்கள், நாங்க தான் இவரை பாதுகாத்து வைத்திருக்கிறோம், இப்போ ஒன்றும் பிரச்சனை எல்லாம் இல்ல. அது அவருடைய கருத்தை சொல்கிறார். பிரச்சனை நிறைய இருந்தது. அப்பாஸ் அவர்கள் சொல்றாங்க, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பார்த்து பாதுகாப்பு தான் இருக்கிறாரு. என்றாலும் அவர் உங்களோடு வருவதற்கு விரும்புகிறார். நீங்க என்ன சொல்றீங்க? இவரை பாதுகாப்பா நீங்க கூட்டிட்டு போயிருவீங்களா? உறுதியா இருக்கிறீங்களா? இல்ல உங்களால அது முடியாது அப்படியே நீங்க விட்டு பேசாம போயிடணும். நீங்க கூட்டிட்டு போறங்கிற பேர்ல பாதி வழியிலே நீங்க எதிரிட்ட ஒப்படைச்சீங்கன்னு சொன்னா அது பிரச்சனையா போயிடும். எனவே நீங்க உறுதியா இருந்தா கூட்டிட்டு போங்க என்று அவர் நிறைய பேசுகிறார். அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேச ஆரம்பிக்கின்றார்கள். அதுல நிறைய பல விஷயங்கள் பேசப்பட்டு நபிகளாரோடு அவர்களுக்கு ஒரு உடன்படிக்கை ஏற்படுகின்றது. ரொம்ப நீங்க பார்க்கலாம், தரத்தை பார்க்கலாம். ரொம்ப நீண்ட சம்பவம். இந்த அக்கபா உடன்படிக்கையை பத்தியே நம்ம ஒரு 5 நாள் பேசலாம். அவ்வளவு விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்கிறது. அதை பத்தி என்னால் விரிவாக இந்த நேரத்திலே பேச முடியவில்லை. இப்படியான இந்த ஒப்பந்தங்களுக்கு பிறகு அங்கிருந்து புறப்பட்டு அவர்கள் என்ற ஒரு நபித்தோழர் வந்து சொல்லுகிறார், அலா தன்தசிரனா, எங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யக்கூடாதா?